தமிழர்களுக்கு வணக்கம். ஏற்கனவே ஜாதி பற்றி நான் பேசியிருந்தேன். அதாவது ஒரு ஜாதிக்காரை வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கவுண்டரு ஒரு ஜாதிக்காரை பார்த்திங்கன்னா, ஒரு ஹெச்பி பங்கு வச்சுருக்காங்க, இல்லை மில்லுக்கு ரைஸ் மில்க் ஓனராக இருக்காங்க. அந்த ரைஸ் மில்க் ஓனராக இருக்கிறவிய உதாரணம் சொல்லுவோம். ரைஸ் மில்லுக்கு ஓனராக இருக்கிறவிய அந்த ரைஸ் மில்லையே அவியோட ஜாதிக்காரர்கள் ஏகப்பட்ட பேர் வேலை செய்கிறாங்க. ரைஸ் மில் அரைக்கிற அதே ஜாதிக்காரங்க தான், மூட்டை தூக்கி போடுறதும் அதே ஜாதிக்காரன் தான், அந்த டிரைவரும் அதே ஜாதிக்காரங்க தான். ஆனால் அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா பெரிய டாப்பில் அவங்க குடும்பமே வந்து உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. அவங்க கூப்பிட்டு சாப்பிட வைப்பாங்களா? நம்ம சரி சேமாக உட்காந்து சாப்பிட முடியுமா? உட்கார முடியாது. நம்மளே கூப்பிட்டாலும் யோசிப்போம். ஏன்னா அவங்களுக்கு கீழே தான் இருக்கிற நம்ம வேலை செய்கிறோம், அவங்ககிட்ட தான் நம்ம சம்பளம் வாங்குகிறோம். ஓனர், எஜமான் அப்படின்னு வந்து ஒரு ஏற்றதாழ்வு அங்கேருந்தே பிரியுது. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஜாதிக்குள்ளேயும் ஏற்றதாழ்வு இருக்கும்போது ஒத்துக்காமல் இருக்கிறாங்கன்னா, நம்ம வேறு ஜாதியில் எப்படி பொண்ணெடுக்க முடியும்? வேறு ஜாதியில் எப்படி பயனெடுக்க முடியும்? புரிஞ்சுக்க மக்களே. மீண்டும் அடுத்த ஆடியில் உன்னை விரைவாக சொல்லுவோம். நம்ம நல்லா இருந்தால் பத்தாது, இந்தியாவில் ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்கணும். மீண்டும் அடுத்த ஆள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.